அதிகாரம் 23. போஜன பிரியன். நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்துப் பார். நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமே. போஜன பிரியமாய் இருப்பதும் பெருந்தேனி உண்பதும் பாவம். இது நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் மிகப்பெரிய ஆபத்தை உண்டு பண்ணக்கூடியது. அநேகர் இந்த பாவத்தில் விழுந்துவிடக்கூடிய ஆபத்தில் இருக்கிறார்கள். நமக்கு முன்பாக திரளான போஜனம் இருக்கும்போது அவை எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று பேராசைப்படக்கூடாது. நமக்குள் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். நம்மை நாமே எச்சரித்துக் கொள்ள வேண்டும். நாம் போஜன பிரியனாய் இருந்தால் நம்முடைய தொண்டையிலே கத்தியை வைக்க வேண்டும் என்று சாலமோன் சொல்லுகிறார். நாம் கத்தியை விட்டு எப்போதுமே விலகி இருக்க வேண்டும். நம்முடைய தலைக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருந்தால் அது நம்முடைய ஜீவனுக்கு எப்போதுமே ஆபத்துதான். அந்த கத்தி எந்த நேரத்தில் நம்மீது விழும் என்று தெரியாது. போஜன பிரியரும் அதுபோலவே ஆபத்துக்கு அருகாமையில் இருக்கிறார்கள். நாம் ஆபத்தை விட்டு விலகி இருந்தால் மாத்திரம் போதாது, அதை வேரோடு அழிக்கவும் வேண்டும். ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சிக்க கூடாது. பெருந்தீனி உண்ண வேண்டும் என்னும் ஆசையே நம்முடைய உள்ளத்தில் எழும்பாதவாறு அதை அடியோடு அழித்து போட வேண்டும். ஆசை நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. நம்முடைய விருப்பங்களும் ஆசைகளும் நமக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். மகன்களுக்கு கூறப்படும் கட்டளைகள். நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்துப் பார். நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமே. ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதே. சுய புத்தியை சாராதே. இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன்? அது கழுகை போல் சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணிக்கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். போஜன பிரியர்கள் ஏசா, ஈசாக்கு, நாபால், பெல்ஷாத்சார் கள்ளப்போதகர்கள்.